ஏழாவதாக அந்த 14ஆம் அதிகாரத்தில் 24, 25 வாசிமா. எல்லாராலும் உணர்த்துவிக்கப்படுவான். ஆவிக்குரிய வரங்கள் நம்மிலே ஜொலிக்குமானால், ஒரு ஆள்கிட்ட நீங்க சாதா பேசுறீங்க, அந்த பேச்சு அவளை உணர்த்தவும். எந்த இடத்துல நீங்க பேசினாலும் உணர்வடைகிற அளவில் அந்த வார்த்தை வரும். நமக்கு தெரியாது, நம்ம என்ன பேசுறோம் தெரியாது. பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு, என்னுடைய திருமணத்துக்கு பின்பு நான் ஒரு முறை அங்கே போன டைமில் அங்கே ஒரு பாஸ்டர், பாவப்பட்ட ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு கூட்டம் வச்சிட்டாருன்னா சாட்சி. எனக்கு அப்போ சாட்சி சொல்ல தான் தெரியும். பாருங்க, சாட்சி அவர் சொல்லுவார். எங்கள் மாமனார் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அவர் வாத்தியார்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் வாத்தியார்னு சொல்லுவாங்க. வாத்தியாருக்கு மர்மம் வந்திருக்கிறாரு. ஒரு வாழை செட்டெல்லாம் பிரிச்சுட்டாங்க சைடில், அவ்வளோ மக்கள். பாருங்க, நான் அதில் போய் சாட்சி சொல்ல ஆரம்பித்தா, ஆண்டவருக்குள்ளே வருவதுக்கு முன்பாக அரசியலில் இருந்தேங்க. கட்சியில் இருந்த அந்த கட்சியில் உள்ள தலைவர் தான், அவர் பேரை சொல்லணும், எம்ஜிஆர். அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் தான், எனக்கு தெரியாது. நான் சாட்சி சொல்ல போனால் பாருங்க, ஃபுல்லாக இந்த வார்த்தை தான் வரும். இதுலேயே உள்ள காரியங்களே சுற்றி வருது. ஏன் நானே நினச்சேன், ஏன்டா இப்படி சொன்னோம். அடுத்த நாள் பார்த்தா எங்கள் மாமனாரை வீட்டை சுற்றி கூட்டம், ஒரு பெரிய கும்பல் நிற்கிது. பாருங்க, நாங்களும் உங்கள் கட்சி தாங்க. நான் சொன்னேன், இப்போ நான் கட்சி கிடையாது, ஏசப்பா கட்சி. என்ன சொல்லனா, நம்ம வாயில அந்த இடத்துக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் தர்றார். நம்ம என்ன பேசுறது நமக்கு தெரியாது, ஆனா அந்த ஆத்துமாக்கள் உணர்த்தப்படும். அவங்கள்ட்ட பேச கர்த்தர் உதவி செய்தார். பாத்தீங்களா, நம்ம தலைவரை நம்ம எப்படியே நினைச்சோம். நாங்கெல்லாம் ஒரு பேர் போட்டிருந்தோம், நிரந்தர முதல்வர் அப்படின்னு சொல்லி. ஆனா போயிட்டாரா, இதான் மனுஷன். ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. அவ காஸ்பல் பண்ண முடியும், தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்ல முடியும். அதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. சரி வாங்க, இப்போ உணர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்வாரு. 25மா, இருதயத்தின் அந்தரங்கம். பாருங்க, இதில் நீங்க நிறைய பேர் ஆவிக்குரிய வரங்களை பெற்றவங்க இருப்பீங்க, கண்டிப்பா பெறுவீங்க கர்த்தருடைய கிருபையினால. பாருங்க, நான் சிலர் இடத்துல பேசும்போது டைரக்டா அவங்களுக்கு எந்த இடத்துல குறைவு இருக்குதோ அதை பேச கர்த்தர் உதவி செய்வார். அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், யார் சொல்லி கொடுத்தா இவர் இப்படி பேசுறாரு, இப்படி கேட்கிறாருன்னு சொல்லி. அப்ப இருதயத்தில் ஒளிந்திருக்கிற அந்தரங்கங்களை நாம வெளிப்படுத்தக்கூடியது தான் ஆவிக்குரிய வரம். ஆமென், அல்லேலூயா. அது வேணுமா வேண்டாமா? ஏன்னா இது அப்படியே சொல்லிட்டே வர்றது, நம்ம ஒவ்வொருவரும் அப்படி மாறணும், ஒவ்வொருவரும் மாறணும். ஆனால் நிறைய பேர் சிலர் மாறினாங்க, ஆனால் அதை கண்டினியூ பண்ண முடியலை. என்ன ஆயிட்டுனா, பாருங்க, நம்ம ஆவிக்குரிய கனிகள் அங்கே இல்லாமல் பெருமைப்படுத்திடுவாங்க. ஒரு ஆள் ஒரு வரத்தை பெற்றுட்டாருன்னா அவரை ஃபாலோ பண்ணி நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் தான் சொல்லும்போது அவர் அறியாமலே நினைச்சிருவார், ஒரு ஹை பொசிஷனில் போயிடுவார். அதோடு அவர் கீழே விழுவார். நல்லா புரிஞ்சுவிடுங்க, கர்த்தர் நம்மளை ஆவிக்குரிய நன்மைகளால் பாருங்க அவர் நிரப்பும் போது சற்று கூட நம்ம எழும்பக்கூடாது. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு தான், எல்லாம் அவருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க. கர்த்தர் என்ன உங்களை லிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பார், உங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு வல்லமையும் புதுப்பிச்சுட்டே இருப்பார். அதில் மகிமை இறங்கிட்டே இருக்கும். அதில் ரொம்ப எச்சரிக்கையாருங்க. சரி வாங்க, இப்போ உள்ள இதயத்தில் இருக்கிறது வரும். அதை 14:32 வாசிமா. 14:32 அடங்கி, ரொம்ப முக்கியம், நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஆவிக்குரிய வரும், ஆவிக்குரிய அனுபவம் நம்மளை மிஞ்சி அடிச்சு அது போகாது. ஸ்டாப்னா ஸ்டாப் தான். அது எவ்வளோ மகிமை பாருங்க. ஆனால் அசுத்தாவியை பார்த்துருக்கீங்களா? அசுத்தாவியை என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, தொடங்கிட்டுனா அவ்வளோதான். ஆனால் பரிசுத்தாவி ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்முடைய கண்ட்ரோலில் அது இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை மிஞ்சி போகுதுன்னா நம்மகிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம அறிஞ்சிடணும். ரொம்ப அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை செய்கிறார் கர்த்தர். சரி, 9வதாக
14:33 வாசிமா. 14. ஆவிக்குரிய வரம் கலகத்தை உண்டு பண்ணாதுங்க. எந்த இடத்துல உன் வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில, நீ போகிற வர்ற இடத்துல என்ன வராது? கலகம் வராது. சமாதானம். சமாதானம். நீங்க போய் கால் மிதிச்சாலே சமாதானம். கர்த்தர் அந்த வரங்களை உங்களுக்கு வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு பாருங்க. நான் ஆரம்பத்தில் ஊழியம் செய்யும்போது நாங்கள் ஓப்பன் கிரவுண்டில் தான் மீட்டிங் நடத்துவோம். ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க. ஒன்லி ஹீலிங் மினிஸ்ட்ரி, அவ்வளோதான். பாருங்க, அதில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அப்போ கர்த்தர் வந்து ஜெபிக்கும்போது அவங்களுடைய பயோடேட்டா கம்ப்ளீட் ஆண்டவர் காட்டுவார். அப்போ காட்டும்போது அந்த குடும்பத்துக்குள்ள பாருங்க, பக்கத்து குடும்பத்துக்காரன் என்ன பண்ணிட்டான்? மாந்திரீக வல்லமே வச்சிருக்கிறான். அப்போ உண்மையான தீர்க்கதரிசினா நம்ம என்ன செய்யணும் சொல்லுமா? இப்போ நீங்கள் 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வரீங்க, உங்களுக்கு கஷ்டம். நான் சொல்கிறேன், அந்த பிரதர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். சொன்ன வீட்டுக்கு போச்சுலே ஒரு வெற்றுவாளையும் தீட்டுக்கிட்டு போவீங்களா? போக முடியல. இது கலகம். கர்த்தர் என்ன அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு. செவி மகனே, நான் சொன்னால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குமா, தொடர்ச்சி அந்த கூட்டத்துக்கு வாங்க. மண்டே தோறும் அந்த கூட்டம் வாங்க. போயிட்டாங்க. 2 வாரம் கண்டினியூ வந்தாங்க. பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்போ பிரச்சனை எங்க வருது? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வச்சான் பாருங்க, அவனுக்கு வந்துச்சு. உடனே இந்த வீட்டுக்காரங்க போய் சொன்னாங்க, உனக்கு பிரச்சனையா? எனக்கு இதே போலதான் பிரச்சனை இருந்துச்சு. நம்ம சந்திரன் கூட்டம் நடத்தோம் பாரு, அங்க போனா நான் சரியாயிட்டு வாரியா, அடுத்த வாரம் எல்லாம் சேர்ந்து நிக்கி. சமாதானத்தின் ஆவியானவர். கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துற காரியம் சில நேரத்தில் நீ அமைதியா இருக்கணும், ஞானமா நடக்கணும், கிருபையா நடக்கணும். கர்த்தர் அத்தனை பேரையும் சமாதானத்துக்குள்ள நடத்துவாங்க, சந்தோஷத்துக்குள்ள நடத்துவாங்க. அதுதான் முக்கியம். நம்ம இதை போய் எனக்கு அவன் பண்றான் இவன் பண்றான் அதெல்லாம் பண்ணட்டும். யார் என்ன பண்ணினாலும் அதை மாற்றுகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ 10வது காரியம் வாங்கம்மா. 14ஆம் அதிகாரத்திலே 39-40 நாட்டை நமக்குள்ள ஆவிக்குரிய வரங்களை ரொம்ப வாஞ்சித்து அதை தடை பண்ணவே கூடாது. தடை பண்ணவே கூடாது. நான் ஆரம்ப காலங்களில் தடை பண்ணியிருக்கிறேன். பாருங்க, ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு போனோம். நாங்கள் மொத்தமே 3 பேர் தான் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், ஏப்பா அந்த மகளை பாரு, அவள் அழுதுட்டு இருக்கிறா, குடும்ப தலைவர் குடிச்சு வெறிச்சு அவள் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறா, போய் பேச அப்படின்னாரு. ஏப்பா மொத்தம் 3 பேர் தான் இருக்கான், நம்ம தப்பா சொன்னா விட மாட்டான், தெரியாத ஊர் அப்படின்னு சொல்லி அமைஞ்சி வந்துட்டேன் பாருங்க. அந்த அம்மா எழும்பி அழுது சாட்சி கொடுத்தாங்க. அந்த நிலைமையில இருக்கிறேன், எனக்கு ஆண்டு ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நீர் தருகிற ஞானத்தின்படி சொல்லுவேன். ஆமென், அல்லேலூயா. தடை பண்ணாரு. கர்த்தர் உனக்கு வரங்களை புதுப்பிச்சு புதுப்பிச்சு தருவாங்க. உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கக்கூடிய தரிசனத்தை தருவாங்க. தூர இடத்துல இருக்கிற உன் பிள்ளைக்காக ஒரு தரிசனத்தை தந்து ஜெபிம்பாங்க. நீ ஜெபிக்கணும். போன் பண்ணி, உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரதாக கண்டேன், வந்திருக்கான்னு கேட்கக்கூடாது, ஜெபிக்கணும். உங்களை நம்புறாரு ஆண்டவர், நம்புறாரு. என் பிள்ளை ஜெபிப்பான், இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவான். குடும்பத்தில் வருகிற அந்த சூழ்நிலைக்கு எல்லாவற்றையும் முற்றிலுமாய் மாற்றக்கூடிய அந்த ஜெப கிருபையினால் நிரப்பப்படுவான். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா. பல அனுபவங்களை நான் சொல்ல முடியும், உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கணும். ஏன்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில நீங்க இருக்கிறீங்க. ஆவிக்குரிய மேன்மைகளை, முக்கியமாக ஆவியின் கனிகளை, ஆவியின் வரங்களை நம்ம பெற்று ஜொலிக்கிறவர்களாக நாம மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த ஆவிக்குரிய வரத்தை நான் முதல்ல சொல்லிட்டேன். அதை ஒப்புமைப்படுத்தினா வரங்கள் 9, கனிகள் 9, அது மட்டும் இல்ல, சரீரம் அவயம்.
அதை குறித்து அந்த அதிகாரத்தில் அழகாக சொல்றாரு. எல்லா அவயங்களும் அப்போ சரீரம் தேவனுடைய சபையை குறித்தாலும் தேவனை குறித்தாலும் நாமெல்லாம் என்ன செய்யறோம்? அவயங்கள். இன்னும் எடுத்துக்கிட்டா நாமக்குள்ளே எப்படி நம்முடைய அவயங்கள் எல்லாம் கிரியை செய்தோ அதுபோல 9 வரங்களும் கிரியை செய்யும். அதுல என்னன்னா எல்லாருக்கும் 9 வரத்தை கொடுத்துருவாரா? சிலர் வாங்குறாங்க, வாஞ்சிக்கணும். ஆனா சபைக்குள்ளே அந்த 9 வரமும் உண்டு. ஹல்லேலூயா. அர்த்தம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 9 வரங்களும் செயல்படும் போது பாருங்க, கிறிஸ்துவாகிய சரீரத்தின் அவயம் தான் நம்ம. நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுனாலே நான் பெரியவன் அல்ல. எப்படி சொல்லலாம்? இந்த கை மட்டும் போதும்னு எனக்கு சொல்ல முடியாது. எனக்கு என்ன வேணும்? காலு வேணும். கண்ணு மட்டும் போதும்னு மூக்க வேணும். அப்ப எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் சபையில அநேக தீர்க்கதரிசிகள் இருக்க வேண்டும், அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் இருக்க வேண்டும், வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் இருக்க வேண்டும், பிசாசை துரத்துகிறவர்கள் இருக்கணும். எல்லா வரங்களும் சபைக்குள்ளே இணைந்து நிற்க வேண்டும். யாருக்கும் பெரியவன் அல்ல, கர்த்தர் மட்டும்தான் பெரியவர். அவர் தான் அந்த வரங்களை தந்து சபை அப்படி நிரப்புறார். சபைக்குள்ள அந்த வரங்கள் எல்லாம் ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டா எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கும்? புதிதா ஒருத்தன் வந்தா அப்படியே தூக்கப்படுவான், அப்படியே சந்திக்கப்படுவான், அப்படியே ரட்சிக்கப்படுவான். நான் கிருபைகளை பெற்ற போது என்னுடைய சபை ஒரு குட்டி சபைங்க. அந்த சபையில உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே புதுசா ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் நிலைமையில கர்த்தர் பேசுவார். அதுபோல தீர்க்கதரிசிகள் எங்க சபைக்கு வருவாங்க, ஆண்டவரே அவரு நடத்துறாரு, நான் தரிசனம் பார்க்கணும். இப்படிப்பட்ட வாஞ்ச உங்களுக்கு வேணும். அதுக்கு தான் சொல்ல வரேன், என்ன மேன்மைப்படுத்த சொல்லல. உங்களுக்குள்ள அந்த கிருபை வளரணும்னா இந்த வாஞ்ச இருக்கணும், தாகம் இருக்கணும். ஆண்டவரே சபையில வந்திருக்கிற இந்த மனுஷனை குறித்து என்ன பேசுறீங்க, என் குடும்பத்தை குறித்து என்ன பேசுறீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் பேசுவாரு. அதுதான் முதல்ல பார்த்தோம். அவர் ஊமையில பேசுவாங்க. ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்குள்ள அப்படியே செயல்பட இப்போ நிச்சயமா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாயிருங்க, பெரிய வித்தியாசம் உண்டாயிரும். உங்களை அவர் பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்து விடுவார். சரி, இப்போ வாங்க, இது இந்த வரங்கள்ல சில வித்தியாசங்களை அங்க அவர் சொல்றாரு, அதை பார்ப்போமே. வரங்கள் அந்த 4ஆம் வசனத்திலிருந்து வாசிமா. 12:4 வரத்துல வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியத்தில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளில இப்ப என்னது? வரங்கள், ஊழியங்கள். எல்லாரும் சொல்லுங்க, வரங்கள், ஊழியங்கள், கிரியைகள். இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசமா இருக்கும். அதை புரிந்து கொள்ளலாம். நம்ம அதை புரியாம நான் இப்படித்தானே பேசுறேன், அவர் ஏன் அப்படி பேசுறாரு, நான் இப்படித்தானே செய்யறேன், அவர் ஏன் அப்படி, இதெல்லாம் நம்ம பார்க்க போகக்கூடாது. வித்தியாசங்கள் உண்டு. இதுல 3 பேரும் வர்றாங்க பாருங்க. முதல்ல பாருங்க, வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் இங்க வர்றார், ஆவியானவர் ஒருவரே, வித்தியாசம் உண்டு. இப்ப கர்த்தர் வர்றார், கர்த்தர் ஒருவரே. தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் அங்க இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஊழியங்கள்ல ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா நடத்துவாருங்க. இப்போ நான் அன்னைக்கு தொடங்கினேன், நான் சொல்லலை. வாக்கு தத்துவம் சபையில் கொடுக்குறாங்க, சபையில் வாக்கு தத்துவம் கொடுக்குறாங்க. வேற எப்படிங்க நமக்கு வாக்கு தத்துவம் கிடைக்கும்? பைபிளை படிக்கும் போது வேற ஒரு ப்ராபர்ட் வர்றாரு, வந்தவர் வாக்கு தத்துவம் கொடுப்பாரா? வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். இதெல்லாம் எப்படி நிறைவேறும்? ஒரு ஆள் ப்ராபசியான சொல்லிட்டாங்க, இப்படி நடக்கப்பான்னு சொல்லிட்டாங்க, உடனே நடந்துருமா? என்ன செய்யணும்? அதுக்காக காத்திருக்கணும். பொதுவா ப்ராபசி வசனம் தான், தீர்க்க தரிசனம் வசனம். இப்ப அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி நம்மளை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணும்போது நிச்சயமா அது நிச்சயம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். சரி, இங்க வாங்க. இப்போ வித்தியாசத்தை பார்த்துட்டோம், எல்லாமே தேவன் தான் நடத்துறார். இப்போ நம்ம அப்படியே அந்த 9 வரத்துக்குள்ள நம்ம போறோம்.
9 வரும். இது வேணும். இதை நம்ம தெரிஞ்சாதானே கேட்க முடியும். பைபிளை புரட்டிட்டே இருக்க முடியுமா என்ன? மனசுல பதிஞ்சு இருக்கணும். சரி வாரேன். இத்தனை வரங்களுக்குள்ளும் முக்கியமா ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்க? வசனம். எல்லா வரத்துக்குள்ளும் என்ன இருக்கு? அவ முக்கியம் என்னது? வசனம். தீர்க்க தரிசன வசனம். நல்ல வசனம் படிங்க. பைபிளை நல்லா படிங்க. எவ்வளவு தூரம் உங்களுக்கு டைம் இருக்குதோ அப்பெல்லாம் நீங்க நினைச்சணும் திருப்பி திருப்பி நீங்க நினைச்சணும் பைபிள் படிங்க. அந்த வசனம் உள்ள பாருங்க, போக போக உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை வரமும் வெளிப்படும். ஆண்டவர் உங்களை வல்லமை எடுப்பாருங்க. சரி, இப்ப வாங்க அந்த வசனம் அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோமா? முதல்ல வாசிமா. ஞானத்தை போதிக்கும் வசனம். புரியுதா உங்களுக்கு? முதல் வரமே என்னதான்? ஞானத்தை போதிக்கிற வசனம். ரெண்டாவது அறிவை உணர்த்துகிற வசனம். ரொம்ப பாருங்க, அந்த வசனத்தை நம்ம நமக்கு அறிவை உணர்த்தும்படியா முதல்ல படிக்கணும். நமக்கு ஞானம் வரும்படியா படிக்கணும். சும்மா தொட்டு விட்டு போயிடக்கூடாது. சிலர் பஸ்ஸில் ஏறுவாங்க. நார்லேருந்து பஸ்ஸில் ஏறி மெட்ராஸ் போகணும். என்ன பண்ணுவாங்க? சூப்பராக ஒரு தூக்கம். அடுத்தது அந்த கோயம்பேடுன்னா இவர் எழும்பிருப்பார். வழியில் ஏதாவது தெரியுமா? தெரியாது. இது ஆதியாகமம் ஸ்டார்ட் பண்ணால் வெளிப்படுத்தல வண்டி போய் நிற்கும். இடையில உள்ளது தெரியாது. அப்படி இல்லை. நல்ல பைபிள் படிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, அதுக்குள்ளதான் கர்த்தர் எல்லாம் வச்சிருக்கிறார். சரி, இப்போ அந்த வசனத்தின் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? ஞானத்தை போதிக்கலாம், அறிவை உணர்த்தலாம். இப்படி 2 காரியம் அந்த இதுக்குள்ள வச்சிருக்கிறார். மூன்றாவது என்னது? விசுவாசம். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால வரும். கேள்வி வசனத்தினால தான் வரும் இல்லையா? வசனத்தினால தான் வரும். அப்ப அங்கேயும் என்னதான் வராரு? வசனம். வசனத்தை கேட்க கேட்க ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து ஆண்டோடைய வசனங்களை கேட்க கேட்க ஒவ்வொரு நாள் அதை அறிய அறிய விசுவாசம் வரும், எழும்புது. 4வது என்ன வரும்? உங்க வசனம் வருதாமா இல்லையோ? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவர் தமது வசனத்தை அனுப்பி வசனம் வருதா? அப்ப நமக்குள்ள குணமாக்குகிற வரத்தை வச்சிருக்கிறாரு. எப்போ? வசனம் நிரம்பி இருக்கும்போது. வசனம் நிரம்பி இருக்கும்போது தேவையான வசனத்தை தூக்கி போட்டு அங்க ஒரு விடுதலை. வீட்டில் இந்த ராத்திரியில திடீர்னு ஒரு பலவீனம், ஒரு வசனத்தை தருவார், போட்டா விடுதலை. ஆமென், அல்லேலூயா. சரி, அடுத்தது வாமா. அற்புதங்களை, அதுல வசனம் வருமா? அவர் தமது வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும். ஆமா, இருக்குதா இல்லையா? அங்கேயும் வசனம் தானே வருது. நமக்குள்ளே பாருங்க, நம்ம ஆராய்ந்து பார்த்து எல்லாமே அங்க தானப்பா இருக்கு. அதில் முக்கியமானதை விட்டுக்கிட்டு நான் வேணாம்னா எங்க இருந்து வரும்? அப்போ சரி, அடுத்தது வாசிமா. தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தில் வசனம் இருக்காமா? வெளிப்படுத்தல் 1:3 தானா? என்னது? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான் என்று. இதாய தீர்க்க தரிசனம். பாருங்க, ஆண்டவர் என்ன கிருபையால் நிரப்புனாங்க. நான் ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியம் செய்துட்டு அப்படியே இருந்து, ஆண்டவரை எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னேன், எனக்கு யாரும் சொல்லலையே. பாருங்க, அப்படியே படுத்துருக்கேன், என் ஆவி அப்படியே மேலே போகுது, என் ஆவி எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுது. பாருங்க, எவ்வளவு டேஸ்டான அனுபவம். இதை ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை. யாராவது வந்து எனக்கு ஜெபிப்பாங்களா? யாராவது வரம் பெற்றவங்க வருவாங்களா? நீ வாஞ்சிக்க வேண்டியது, நீயே வரத்தை வாங்கி செயல்படும். ஆமென், அல்லேலூயா. உத்தமமா சொல்லுங்க, அல்லேலூயா. வரும் நாட்களிலே உனக்குள் இருந்து அந்த வரங்கள் சுடர் விட்டு பிரகாசிக்கணும். சரி வாமா, அடுத்தது வா. பகுத்தறி. இது ரொம்ப முக்கியம். ஆவி என்ன செய்யணும்?
பகுத்தறி. வேதத்தில் பார்க்கும்போது பவுல் பகுத்தறிஞ்சார் இல்லையா? ஒருத்தன் பின்னால் வந்து குறி சொல்லுகிற ஆவி ரொம்ப புகழ்த்திட்டே வர்றாங்க. அசுத்த ஆவி அவனை விட்டு போவான்னு சொல்லி விரட்டினார். அப்போ நம்மளை சிலர் புகழ்த்துவாங்க, சிலர் நம்ம கூடவே இருந்து ஏதாவது செய்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதை அறியணும். அங்கே என்ன ஆவி இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டா நம்ம தப்பிட்டோம். ஆமே, நல்லலையா? நீ விழுறதுக்கே சிலரை பிசாசு அனுப்புவான், உன்னை உயர்த்தி நீ பெரிய ஆளு, நீ அதை பண்ற இதை பண்ற சொல்லுவான். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ஆவிகளை பகுத்தறியணும். சரி சரி, 9 வரும். ஓகேயா? வியாக்கியானம் பண்றது பாருங்க, அது நான் அடி போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வாங்கினேன். எப்படின்னா, நாங்கள் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் சொன்னால மண்டே தோறும் நடத்துவோம். நான் அரசியலிருந்து வந்ததுனால மேலே ரொம்ப உயரத்தில் 3-4 ஹார்ன் வச்சுருப்பேன். என் ஊர் ஃபுல்லாக கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வைராக்கியம் உள்ளவன் நான் இருந்தேன். ஏன்னா யாரும் நம்மகிட்ட வந்து கேட்க முடியாது. அப்படி ஒரு எல்லாமே ஆண்டவர் அறியணும் அப்படின்னு நான் செய்த பாருங்க. அப்போ என்ன, நான் ஜெபம் நடத்தும் போது அந்நிய பாஷையில் தான் நடத்துவேன். அப்போ என்னைய 2-3 பேர் பயங்கரமாக கிண்டல் அடித்தான். ஏய், இயேசு கிறிஸ்து என்னைக்கு அந்நிய பாஷை பேசினார் அப்படின்னு சொல்லி பயங்கர கிண்டல். நான் அந்த கூட்டம் நடத்தும் போது குறைஞ்சது ஒரு 2 நாள் இல்லை 1 நாள் ஃபுல்லாக சாப்பிடவே மாட்டேன், ஜெபத்திலே இருப்பேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்கப்பா, அந்த வியாக்கியான அந்த வரத்தை எனக்கு தந்துருங்க. இந்த இடத்துல நான் வெட்கப்படக்கூடாது. பாருங்க, அடுத்த வாரம் கூட்டம் நடந்து பாருங்க, கர்த்தர் அந்த கிருபையை ஊற்றினார். அந்த அந்நிய பாஷைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் அப்படியே பேசுவார். உன் வீட்டில் நிலைக்கு மேலே கையை வச்சுட்டு நீ அழுதுகிட்டு இருக்க, கர்த்தர் வந்து தோன்றார். ஆச்சரியமா இருந்துச்சுங்க அந்த வியாக்கியானம். பாருங்க, யார் உன் பக்கத்தில் அழுது ஒருத்தன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அந்நிய பாஷையில் பேசுவான், அவனுடைய காரியத்தை நீ விளக்கி கொடுப்ப. சென்னை பட்டணத்தில் நான் இருக்கா ஒரு பெரிய சபை, அப்படியே இருக்கேன். பக்கத்தில் ஒரு அம்மா அழுது அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. கர்த்தர் அந்த ஆவியோடு என்னை கனெக்ட் பண்ணார். கனெக்ட் பண்ண உடனே வியாக்கியானம், அந்த மகள் குடும்பத்தில் மிதிக்கப்பட்ட ஒரு மகள், வேண்டாண்டவரே வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு வந்த மகள், ஆவியானவரை சொல்றார். ஆவியானவரை சொல்றார் அந்த அந்நிய பாஷையில். அங்கிருந்து பதில் வருது, நான் உன்னை கைவிட மாட்டேன். பாருங்க, அந்த என்ன அந்நிய பாஷை நீ பேசினாலும் அதுல அர்த்தம் இல்லாம இல்லை. ஒவ்வொரு வரங்களும் முக்கியம். கண்களை மூடுவோமா? நாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அனுபவம், சில காரியங்களை சிறிதா பார்த்தோம். அப்படியே அப்படியே எழும்புங்க. இந்த வரங்கள் எனக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க. இது ஒரு ஆவிக்குரிய சபை. நான் ஆவிக்குரியவன் தான், நான் உலக மனுஷன் இல்லை. ஆண்டவரே நீங்க எனக்கு தாங்க. இதை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி எனக்குள்ள எந்த காரியம் இருந்தாலும் அதை என்னை விட்டு அகற்றுங்க. அப்படியே கேட்பீங்களா? வாயை திறப்பீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறார். உங்க மனசுல அந்த வரங்கள் இருக்கும். யாரையோ ஒருவரை பார்ப்பதல்ல, கர்த்தரை மட்டும் பார்த்து நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள பெரிய விடுதலை பார்க்க முடியும். சபையில ஒரு பெரிய விடுதலை பார்க்க முடியும். தேவன் அந்த கிருபையை இன்றைக்கு எனக்கு தந்துருங்க. வாயை திறங்கம்மா, ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைனா உம்முடைய பிள்ளைனா உம்முடைய பிள்ளைனா கிருபா வரங்களால் ஜொலிக்கணும் ஜொலிக்கணும் ஜொலிக்கணும். ஓ ரபாக்கா சந்தோட ரபா, எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வரங்களை நான் சுதந்திரிக்கும்படியா என்னை ஒப்பு கொடுத்துறேன், என்னை ஒப்பு கொடுத்துறேன், என்னை ஒப்பு கொடுத்துறேன், என்னை ஒப்பு கொடுத்துறேன். அந்த தடைகள் மாறட்டும். இன்று முதல் ஆமென். சகலத்தையும் கர்த்தர் எனக்கு தெரிவிக்கிறீர், சகலத்தையும் தந்திருக்கிறீர். எதை குறித்து நான் பயப்பட வேண்டும்படியாய் அழைக்கப்பட்டவன் அல்ல. ஓ, நீ தந்திருக்கிற அந்த அதிகாரத்தின் வல்லமைகளை, அந்த வரங்களை நான் பயன்படுத்தி ஜெயம் எடுக்கத்தக்கதா, என் குடும்பத்துக்குள்ளே ஒரு விடுதலை பெறத்தக்கதா, என் சபைக்குள்ளே ஒரு பெரிய அக்கினி பற்றி பிடிக்கத்தக்கதா, வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் உணர்த்தப்படத்தக்கதா கர்த்தர் கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. அப்படியே கரத்தை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளுமா? அதை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நீ பயப்பட வேண்டியவன் அல்ல. குணமாக்குகிற வரம் உனக்குள்ளே இருக்குது.
குணமாக்குகிற வரம் உனக்கு இருக்குது. வியாதி உன்னை பற்றி பிடிக்க முடியாது, பற்றி பிடிக்க முடியாது. அறிய வேண்டிய அறிவை தாங்க. அந்த அறிவை எங்களுக்கு ஊற்றுங்க, அந்த அறிவை எங்களுக்கு ஊற்றுங்க, அந்த அறிவை எங்களுக்கு ஊற்றுங்க, அந்த வல்லமை எங்களுக்கு ஊற்றுங்க, அந்த கிருபை எங்களுக்கு ஊற்றுங்க. குடும்பத்துக்காக, குடும்பத்துக்காக, ஒரு குடும்ப ஜனங்களுக்காக, சபைக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிற வல்லமைய, அதிகாரத்தை, கிருபைய, அந்த வெளிப்பாட, தரிசனத்தை கர்த்தர் உனக்கு ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்துங்க. அந்த தேசத்தில் எல்லாருமே வேலை பார்க்குறீங்க. அந்த வேலை ஸ்தலத்துக்காக நீங்கள் தான் ஜெபம். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ தான் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும், சம்பளம் ஒழுங்காக வரும். பாருங்க, எல்லாருக்கும் நன்மையாக மாறும். நம்ம அநேக நேரத்தில் அதை யோசிக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தர் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தாதனால்தான் இன்னைக்கு அநேகர் சம்பளம் இல்லாமலே இருக்கிறீங்க, விடுதலை இல்லாமலே இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் தந்திருக்கிற அந்த அதிகாரத்தை, வல்லமையை இன்னும் இன்னும் மேன்மையாய் பயன்படுத்த கிருபை தாங்க. ஒரு எலியா மட்டும் சூழ்நிலையை பார்த்து, ஆமேன், சாரி பார்த்து விதவை வீட்டில் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி அவர் சும்மா இருந்திருப்பாருன்னா அவரும் சாப்பிட்டு இருக்க முடியாது, அந்த குடும்பமும் சாப்பிட்டு இருக்க முடியாது. அதுபோல தேவ பிள்ளையே, அந்த மனுஷன் ஜெபித்ததுனால அற்புதம் நடந்தது போல நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தரை சோத்திரம் பண்ணி இன்றைக்கு 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 அந்த அதிகாரத்தை கரத்திலிடு, கரத்திலிடு. உன் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஓ ரீபா, உன்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னுடைய வருமானங்கள் ரெட்டிப்பாய் வருவதாக. குடும்பங்கள் செழிப்பதாக. குடும்பங்களை தடுத்து நிறுத்துகிற, குடும்பங்களுக்கு எதிராய் போராடுகிற, குடும்பங்களுக்கு எதிராய் ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிற எல்லா வல்லமைகளையும் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்து. குடும்பம் சமாதானம் நிறைந்த குடும்பமாய் மாறணும். கலகங்கள் மாறணும், வேதனைகள் மாறணும், நெருக்கங்கள் மாறணும், போராட்டங்கள் மாறணும். கர்த்தர் அந்த அனுபவத்தை தருவாராக. ஹalleluya, 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 ஹalleluya.